டெல்லியில் உள்ள ராஜ்நகரைச் சேர்ந்த முதியவரான மகேந்தர் ஜெயின் என்பவருக்கு கடந்த 21ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை நாசிக் காவல் நிலைய கிரைம் பிரான்ச் காவல் ஆய்வாளர் என்று கூறியுள்ளார். மேலும் தங்களது ஆதார் அட்டையை வைத்து போலியாக டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் வாங்கப்பட்டு அதன் மூலம் கோடிக்கணக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மகேந்தர் ஜெயினிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக மகேந்தர் ஜெயினின் ஆதார் அட்டையின் நகலையும் வீடியோ காலில் காட்டியுள்ளார். இதனால் மகேந்தர் ஜெயின் அதிர்ச்சியடைந்த நிலையில் அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாகவும் அந்த நபர் மிரட்டியுள்ளார். இதையடுத்து மகேந்தர் ஜெயினை நாள் முழுக்க டிஜிட்டல் அரெஸ்ட் செய்த நபர்கள் அவரின் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் அவருக்கு இருக்கும் சொத்துக்களின் விவரங்களை கேட்டு பெற்றுள்ளனர். இறுதியாக இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் 25 லட்சம் ரூபாயை தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். வேறு வழியின்றி பணத்தை கொடுக்க மகேந்தர் ஜெயின் முன்வந்துள்ளார். அவர் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்த பணத்தை அந்த கும்பல் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த தொகை பத்தாமல் கூடுதலாக பணம் கேட்க வேறு வழியின்றி தனது மனைவியின் நகைகளை விற்று மொத்தமாக 25 லட்சம் ரூபாயை மோசடி கும்பலுக்கு மகேந்தர் ஜெயின் அனுப்பி வைத்துள்ளார். இந்த பணம் போதாது என அந்த கும்பல் மிரட்டவே உடனடியாக காவல் நிலையத்தில் மகேந்தர் ஜெயின் புகார் அளித்தார். இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் மகேந்தர் ஜெயினை ஏமாற்றியது சைபர் மோசடி கும்பல் என்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர் அனுப்பி வைத்த வங்கிக் கணக்கின் விவரங்களை போலீசார் ஆராய்ந்தனர். இதில் மோசடி கும்பல் டெல்லியில் உள்ள பகர்கஞ்ச் பகுதியில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் அங்கு பதுங்கியிருந்த ராகுல் வர்மா, சாந்தனு, அர்ஜுன் சிங் என்ற மூவரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்களின் தகவல்களை திருடி அவர்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக மிரட்டி பணம் பறித்தது அம்பலமானது. இந்த கும்பல் பல மாநிலங்களில் இந்த மோசடிகளை அரங்கேற்றியதும் இதற்காக ஹோட்டல் அறைகளை வாடகைக்கு எடுத்து தங்கி மோசடியை நடத்திவிட்டு பின்னர் வேறு ஹோட்டலுக்கு மாறுவதும் அம்பலமானது. இதையடுத்து மூவரிடம் இருந்தும் ஏராளமான பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் பணத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். முதியவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து மிரட்டி 25 லட்சம் ரூபாயை பறித்து சைபர் மோசடி கும்பல் போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.